வணக்கம். ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக உங்களை அன்பான வரவேற்கிறேன். இப்ப நம்ம பார்க்க போறோம்னா டெட் 2026 ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? தமிழ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இப்ப நடந்து முடிஞ்ச 2025ல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுல கிட்டத்தட்ட தமிழ்ல இருந்து ரொம்ப ஈஸியா இலக்கணத்துல தான் அதிகமான வினாக்கள் கேட்டிருந்தாங்க. தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. 6 to 10th வரையும் படிக்கணுமே அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்க இலக்கணம் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மார்க்ஸ் ஈஸியா பேஸ் பண்ணி அடிச்சிடலாம். அதை பத்தி நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸி தான். ஈஸியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. நார்மல் டாபிக்ல தான் கேட்பாங்க. அதை பத்தி நீங்க ஒரே பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு இலக்கணம்ல என்ன கேக்குறாங்க? எழுத்து இலக்கணம் பாத்தீங்கன்னா எழுத்து இலக்கணத்துல ஒரு 7 பிரிவுகள் இருக்கு. சரிங்களா? அது என்னென்னு பாத்தீங்கன்னா மொழிக்கு முதல் இறுதி எழுத்துக்கள், ஆரம்பமே எழுத்துக்களோட பிறப்பு. இப்ப நமக்கெல்லாம் பிறத்து பிளேஸ் இருக்கு. அந்த மாதிரி எழுத்து இலக்கணத்தை எழுத்துக்களோட பிறப்பு, இடப்பிறப்பு, முயற்சி பிறப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் பிறக்குது, மொழிக்கு இறுதியில என்ன எழுத்துக்கள் வருது, இதுவும் சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்து 10 வகைப்படும் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியா இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள்லாம் ஒண்ணுமே இல்ல. உயிர் எழுத்துக்கள் 12 இருக்கா, அதுலயும் இனமான எழுத்து என்ன? மெய் எழுத்துக்கள் 18 இருக்கா, அந்த 18 மெய் எழுத்துக்களையும் 3 விதமா பிரிப்பாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். அந்த 3 விதமா பிரிச்சு அதுல இணை எழுத்துக்கள் என்னென்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இதுதான் இணை எழுத்துக்கள். இப்ப நம்ம பார்க்க போறது வல்லினம் மிகும் இடங்கள். வல்லினம் மிகும் இடங்கள்னா என்ன? 2 சொற்கள் இருக்கு. அந்த 2 சொற்கள் சேர்த்து எழுதுறோம். அதுக்கு இடையில சில இடத்துல, சரிங்களா, சில இடத்துல வல்லினம் என்று சொல்லக்கூடிய இக்கு, இச்சு, இத்து, இப்பு, சரிங்களா, இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இந்த மாதிரி எழுத்துக்கள் 2 சொற்கள் சேரும் போது இணையக்கூடியதாக இருக்கும். இதுதான் வல்லினம் மிகு இடங்கள். ஓகேங்களா? அதிகமா அந்த எப்படி ஒன்னா மெய்யெழுத்துக்கு பக்கத்துல, சரிங்களா, இந்த மாதிரி வரக்கூடியது. வல்லினம் மிகக்கூடிய இடங்களையும் மிகக்கூடிய இடங்களையும் ரொம்ப தெளிவா நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஓரல் மாதிரி சொல்றேன், அதுக்கப்புறம் உள்ள லைன் பை லைனா போகலாம். இப்ப அந்த கூட்டல் பையன் இருக்குங்களா, இதை எப்படி நம்ம சொல்லுவோம்? நம்ம நார்மலா சொல்லும் போதே அந்த பையன் அப்படின்னு சொல்லுவோங்களா, அந்த பையன். அப்ப இதுல ஒரு வல்லின எழுத்து வந்துருச்சுங்களா, இப்பென்ற வல்லின எழுத்து வந்துருச்சு. இதுதான் 2 சொற்களை சேர்க்கும் போது இடையில சில இடத்துல அந்த வல்லினமைகள் வந்து சேரும். இதத்தான் வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள். இப்ப இது 2 சேர்த்துச்சா, இது வந்து வல்லினம் மிகக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு, எவ்வளவு சிறியது. ஓகேங்களா? இப்ப நார்மலா 3 சொல்றோம்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு சிறியது, எவ்வளவு பெரியது, இந்த மாதிரி சொன்னோம் இல்லையா? இப்ப 2 இதையும் சேர்க்கிறோம். எவ்வளவு பெரியது, எவ்வளவு கூட்டல் பெரியது, எவ்வளவு பெரியது அப்படி போட்டுருவோம். இல்ல எது தங்கம், 2 எழுத்த சேர்க்கிறோம். சரிங்களா? 2 எழுத்த சேர்க்கிறோம். இது பாருங்க, எது கூட்டல் தங்கம் என்ற 2 சொற்கள் இருக்கு. இது 2ஐயும் சேர்க்கும் போது எந்த ஒரு எழுத்துமே இடையில சேராது. எது தங்கம். இது வல்லினம் மிகா என்பதற்கு உதாரணம். இப்ப நம்ம உண்மை ஒண்ணா பார்க்கலாம். ஏன்னா வல்லினம் மிகக்கூடிய இடங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா ஆ இ உ இந்த சுட்டு எழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓகேங்களா? அடுத்து அந்த, இந்த, எந்த, எப்படி இந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இது என்னது? கையில இங்க பூக்கொத்து இருக்குது, இங்க குழந்தை கையில வச்சிருக்காங்க. சரிங்களா? குழந்தை கையில பூ வச்சிருக்காங்க. இது பார்க்கும்போது என்ன செய்யுது? இந்த குழந்தை செடியில இருக்க பூவை பறிச்சிருக்கா. அப்ப இதை நம்ம எப்படி சொல்லலாம்? பூ கொய்தால், பூ பறித்தால் சொல்லாங்களா? பூ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி பிளஸ் பறித்தால். ஓகேங்களா? பூ பறித்தால். அப்ப இங்க என்ன வரும்? 2ஐயும் ஆட் பண்ணும்போது பூ பறித்தால் வருதுங்களா? பூ பறித்தால். அப்ப 2 சொற்கள் இணையுது. இதுல என்ன சேர்ந்திருக்கு? இப்ப என்ற எழுத்து சேர்ந்துருச்சு. அப்ப இப்ப என்பது என்னது? வல்லின எழுத்துங்களா?
வல்லின எழுத்துங்களா? இப்ப என்பது வல்லின எழுத்து. இப்ப பாருங்க, இதே இது இங்க பூ இருக்கு. சரிங்களா? இங்க பூ இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பொக்கே இருக்கு இல்லையா? இந்த பொக்கேவை கூடையா வச்சுக்கோங்க. கூடையா வச்சுக்கினா பூ கூட்டல் கூடை. நம்ம கோயில்ல போய் இது கோயிலுக்கு போறோம். இப்ப சாமி கும்பிடுறோம், என்ன சொல்லுவோம்? ஒரு பூ கூட வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது பூ கூட்டல் கூடை, பூ கூடை என்று மாறுது. ஓகேங்களா? பூ கூட்டல் கூடை, பூ கூடை என்று மாறுது. அப்ப இங்க என்ற வல்லின எழுத்து வந்துருச்சு. புரிஞ்சிருச்சுங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ரெண்டாவது பாருங்க, கை கூட்டல் குழந்தை. என்னது கை குழந்தைய கையில வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கை என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. இங்க குழந்தை இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் நம்ம இணைச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை குழந்தை. கை குழந்தை வந்துருச்சுங்களா? இங்க என்ற எழுத்து வந்துருச்சு. சரிங்களா? என்ற வல்லின எழுத்து வந்துருச்சு. ஓகே, அடுத்து பாருங்க. இங்க பாருங்க, கை கூட்டல் இங்க அலைபேசி இருக்கு. இப்ப நம்ம 24 மணி நேரமும் கிட்டத்தட்ட தூங்க போதுல பக்கத்துல கூட என்ன வச்சிருப்போம்? போன் தான் வச்சிருப்போம். சரிங்களா? இப்ப இங்க என்ன இருக்கு? கை கூட்டல் பேசி, அலைபேசி. அத நம்ம என்ன சொல்றோம்? கைபேசி. கைபேசி. ஓகேங்களா? இதுவும் ஓரெழுத்து ஒரு மொழியா? கை என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. அப்ப முதல் கண்டிஷன் ஓவர். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, ஈறுகட்ட எதிர்மறை. அது என்ன ஈறுகட்ட எதிர்மறை? ஈறுகட்ட எதிர்மறை என்பது இறுதி எழுத்து நீங்கிரும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க அறியா கூட்டல் பருவம், அறியா பருவம் வந்திருக்கு. ஆக்சுவலி இதோட கரெக்டான சென்டென்ஸ் என்னன்னா அறியாத, அறியாத கூட்டல் பருவம். இது வந்து ஒரு எதிர்மறை சொல். ஓகேங்களா? அறியாத. இதையே வந்து ஈறுகட்ட எதிர்மறை என்பது இந்த தாவ நீக்கிறணும். அதனாலதான் இறுதி எழுத்து நீங்குவது. ஓகேங்களா? இறுதி எழுத்து நீங்குவது. இப்ப அறியா கூட்டல் பருவம், இந்த இரண்டு சொற்களுக்கு இடையில இப்ப என்ற வல்லின எழுத்து வந்துருச்சு. ஓகேங்களா? தீரா கூட்டல் துன்பம், இதுவும் அதே மாதிரிதான். தீராத கூட்டல் துன்பம். தீராத என்பது எதிர்மறை. அதே சமயம் இந்த தீரா அப்படி என்பது ஈறுகட்ட எதிர்மறை. ஏன்னா இந்த தாவ நம்ம நீக்கிறோம். தாவ நம்ம நீக்கிறோம், தேவையில்லை. தீரா கூட்டல் துன்பம் தீரா துன்பம் என்று மாறுது. சரிங்களா? சரி. அப்ப ரெண்டாவது கண்டிஷன், ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஈறு என்றால் இறுதி எழுத்து. அடுத்து பாருங்க, பண்பு தொகை. என்ன மேம் ஏதோ கலர் கலரா வச்சிருக்கீங்க, புடவை வச்சிருக்கீங்க, கிளி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஒண்ணுமே இல்லை. பண்பு தொகைனா என்னது? நிறம், சுவை, அளவு, வடிவம் இதையெல்லாம் குறிக்கக்கூடியதுதான் பண்பு தொகை. இந்த பண்பு தொகையில வல்லினம் மிகும் சொல்றாங்க. இப்ப பாருங்க, சிவப்பு கூட்டல் பட்டு. இது கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? சிவப்பு கூட்டல் பட்டு. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? சிவப்பு பட்டு. ஓகேங்களா? சிவப்பு பட்டு. இப்ப இத ரெண்டு விதமா எழுதலாம். ஓகேங்களா? சிவப்பு பட்டு. புரிஞ்சுச்சுங்களா? இந்த சேலைய வச்சு, சரிங்களா? இந்த சேலைய ரெண்டு விதமா எழுதலாம். எப்படின்னா இரு பெயரட்டு பண்பு தொகைன்னு வரும். ஏன்னா பட்டு கூட்டல் சேலை, பட்டு கூட்டல் சேலை. சேலை என்பது பொதுவானது, பட்டு என்பது சிறப்பானது. சரிங்களா? சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வந்தால் அந்த இரு பெயரட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும். இதை நம்ம எப்படி எழுதுவோம்? பட்டு சேலை எழுதுவோங்களா? பட்டு சேலை. இங்க என்ன வந்திருக்கு உங்களுக்கு? இச்சென்ற வல்லின எழுத்து வந்திருக்கு. ஓகேங்களா? இச்சென்ற வல்லின எழுத்து வந்திருக்கு பாருங்க. சரி, பட்டு கூட்டல் சேலை, பட்டு சேலை. ஓகேங்களா? சோ
பண்பு தொகையிலே வல்லினம் மிகுது, இரு பெயரொட்டு பண்பு தொகையிலே வல்லினம் மிகுது. அடுத்து பாருங்க, இங்க பச்சை கூட்டல் கிளி, பச்சை கூட்டல் கிளி. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? பச்சை கிளி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பச்சை கிளி, பச்சை கிளி. அப்ப இங்க என்ன எழுத்து வந்திருக்கு? இக்கென்ற வல்லின எழுத்து வந்திருக்கு. சரிங்களா? இதுதான் வல்லினம் மிகும் மிகா இடங்கள், மிகக்கூடிய இடங்களுக்கு உதாரணம். ஃபர்ஸ்ட் ஓரெழுத்து ஒரு மொழி, இரண்டாவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், மூன்றாவது பண்புத்தொகை, நாலாவது இரு பெயரட்டு பண்புத்தொகை. ஓகேங்களா? இப்ப மெய் கூட்டல் பொருள், மெய்ப்பொருள். பொய் கூட்டல் புகழ், பொய் புகழ். பாருங்க, இரு பெயரட்டு பண்புத்தொகை ஆரம்பத்திலையும் சொன்னேன், இப்பயும் சொல்றேன். தை கூட்டல் திங்கள், திங்கள் என்பது மாதம். சரிங்களா? திங்கள் என்பது மாதம். தை என்பது 12 மாதங்களில் ஒரு சிறப்பான மாதம். ஓகேங்களா? 12 மாதங்கள்ல பர்டிகுலரா சொல்றோம். அதே மாதிரி பாம்பு என்பது பல வகை பெயர்கள் இருக்கும். அதுல சாரை பாம்பு என்று ஒரு இனத்தை சொல்றோம். சரி, இரு பெயரட்டு பண்பு தொகைனா என்ன? ஃபர்ஸ்ட் அதோட டெபினிஷன் பாருங்க. சிறப்பு பெயர் முன்னும், சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வருவது இரு பெயரட்டு பண்பு தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அது என்ன மேம் சிறப்பு பெயர்? இதுதான். தைன்றது 12 மாசத்துல ஒரு மாசம், சாரைன்றது பல வகை பாம்புகள்ல ஒரு பாம்பு. சரிங்களா? பின்னும் வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை. நமக்கு பண்பு தொகைக்கும் இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியணும். அதுக்காகத்தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஓகேங்களா? சாரை கூட்டல் பாம்பு, சாரை பாம்பு. இப்ப இவ்வளவு சொல்லியிருக்கோம். இதுல எங்க மேம் வல்லின எழுத்து இருக்கு? இத் என்பது வல்லின எழுத்து. அடுத்து இப்ப என்பது வல்லின எழுத்து. 4 கண்டிஷன் பார்த்துட்டோமா? ஓகே. இப்ப நம்ம அகாடமில டிஎன்டெட் 2026க்கு மார்ச் 15ல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணுங்க. கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க, உவமை தொகை. ஃபர்ஸ்ட் உவமைனா என்ன? உவமைனா என்ன? ஒண்ணுமே இல்ல, நமக்கு நல்லாவே தெரியும். ஓம உறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா போல, புறைய, மான, கடுப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன, இவை எல்லாமே ஓமைதான், ஓம உறுப்புகள் தான். சரிங்களா? இந்த ஓமைய வச்சு வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. இப்ப ரொட்டி தலை, ரொட்டி கூட்டல் தலை, ரொட்டி தலை. இத்தனை எழுத்து வந்திருக்குங்களா? தாமரை கூட்டல் கண், தாமரை கண். நம்ம என்ன சொல்லுவோம்? ரொட்டி போன்ற தலைடா, தாமரை போன்ற கண்ணுடா. சரிங்களா? இருக்குங்களா? அதான் இங்க வந்திருக்கு. இந்த உவமை தொகையிலையும் வல்லினம் மிகும், உவமை தொகையிலையும் வல்லினம் மிகும். ஓகேங்களா? இப்ப மலர் கூட்டல் கண், மலர் கண், மலர் கூட்டல் கண். எக்ஸ்ட்ராவா ஒண்ணு ஆட் பண்றேன். மலர் கூட்டல் கண் என்ன வரும்? மலர்கண். இந்த மலருக்கும் கண்ணுக்கு இடையில என்ன எழுத்து வந்திருக்கு? இந்த இக்கு என்ற வல்லின எழுத்து வந்திருக்கு. ஓகேங்களா? இருக்குங்களா? சரி, அடுத்து பாருங்க. அகர இகர ஈற்று வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அது என்ன அகர இகர வீற்று? அதாவது இறுதியில ஆ முடியும், இறுதியில ஈ முடியும். அப்படி முடிஞ்சுன்னா அதுக்கு பக்கத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு பக்கத்துல வல்லினம் மிகும். இன்னும் சொல்ல போனா ஆ இ உ அப்படின்னு சொல்லக்கூடிய சுட்டெழுத்துக்களை அடுத்தும் இந்த வல்லினம் மிகும். இப்ப இதை வந்து அகர இகர ஈற்று வினையச்சமும் சொல்லலாம், ஆ இ என்ற சுட்டெழுத்தும் சொல்லலாம். ஆ கூட்டல் பையன், அப்பையன். ஈ கூட்டல் செடி, இச்செடி. இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். அதாவது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்று சொல்லக்கூடிய ஐ மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை. ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்தால் அது இரண்டாம் வேற்றுமை விரி. நம்ம அடுத்து பார்க்கும்போது வேற்றுமைனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்ப இரண்டாம் வேற்றுமை விரி, உறுப்புகள் மறைந்து வந்தால் அவை தொகை, உறுப்புகள் வெளிப்படையாக வந்தால் அவை வேற்றுமை விரி. இப்ப நூலை கூட்டல் படி இருக்கு இல்லையா? இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்னது? ஐ. நம்ம நார்மலா ஆரம்ப காலத்துல படிக்கும்போது எப்படி படிச்சுப்போம்னு பாத்தீங்கன்னா, வேற்றுமை உறுப்புகள் என்னென்ன இருக்கு? ஐ இருக்கு, ஆள் இருக்கு, கூ இருக்கு, இன் இருக்கு,
அது இருக்கு, கண் இருக்கு. சரிங்களா? இதுதான் அந்த வேற்றுமை உருபுகள். இதுதான் அந்த வேற்றுமை உறுப்புகள். ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, ஆல் என்பது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு, கூ என்பது நான்காம் வேற்றுமை உறுப்பு, இன் என்பது 5, அது என்பது 6, கான் என்பது 7. ஐயால் கூ இன் அது கண், கான் வராது கண். சரிங்களா? கண் என்பது 7ஆம் வேற்றுமை உறுப்பு. மேம் அப்ப வேற்றுமை 8 வகைப்பெறும்னு சொல்றீங்க, இங்க 6 தான் இருக்கு, என்ன மேம் அர்த்தம்? ஒண்ணுமே இல்லை. முதல் வேற்றுமை என்பது எழுவாய் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை என்பது விழி வேற்றுமை. இப்ப மிச்சம் வந்துருச்சுங்களா? இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7. இப்ப நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? இரண்டாம் வேற்றுமை விரியில் வைணமிகும் சொல்லிருக்காங்க இல்லையா? வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வந்தால் அது வேற்றுமை விரி. வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வந்தால் அவை வேற்றுமை விரி. வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வருவது. வருவதுதான் இந்த வேற்றுமை விரி. இப்ப நூலை கூட்டல் படி என்று இருக்கா? இந்த லை வந்து ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்துருச்சுங்களா? அப்ப நூலை படி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பாலை கூட்டல் குடி. இங்க என்ன இருக்கு? இரண்டாம் வேற்றுமை உருபு இருக்கு. இங்க என்ன வந்திருக்கு? அந்த வல்லின எழுத்து வந்திருக்கு. அப்ப இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். இதே கண்டிஷன் நான்காம் வேற்றுமைக்கும் இருக்கு. சரிங்களா? நான்காம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமையோட உருபு கூதான். அது நான் உங்களுக்கு வகுப்பு எடுக்கும் போது டெப்தா சொல்றேன். சரிங்களா? ஏன்னா இந்த நான்காம் வேற்றுமை உருபு வந்து பாத்தீங்கன்னா 8 இடத்துல வரும். சரிங்களா? 8 இடத்துல வரும். அது என்னென்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என்ற 8 இடத்துல இந்த நான்காம் வேற்றுமை உருபு வரும். ஆனா கூ என்ற எழுத்து தான், ஒரே ஒரு எழுத்து தான். அந்த ஒரு எழுத்து 8 பொருள்ல வரும். அவனுக்கு கூட்டல் கொடுத்தான், அவனுக்கு கொடுத்தான். சரிங்களா? அவனுக்கு கூட்டல் கொடுத்தான், அவனுக்கு கொடுத்தான். இக்கென்ற எழுத்து வந்துருச்சுங்களா? சோ இது வல்லின எழுத்து. நான்காம் வேற்றுமை விரியில் பயணம் மிகும் என்றால் நான்காம் வேற்றுமை உருபு என்று சொல்லக்கூடிய கூ வெளிப்படையாக வருது. அப்படி வந்தா இது நான்காம் வேற்றுமை விரி. அடுத்து பாருங்க, பணிக்கு கூட்டல் சென்றான், பணிக்கு சென்றான், வேலைக்கு போறதா சொல்றாங்க. ஓகேங்களா? பணிக்கு சென்றான். புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்து டா ஒட்டு இரட்டிக்கக்கூடிய, சரிங்களா? டா ரா ஒட்டு இரட்டிக்கக்கூடிய உயிர் நெடில் தொடர் குற்றியலுகரங்களுக்கு பின்னாடி பயணம் மிகும் சொல்றாங்க. இப்ப குற்றியலுகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 வகைப்படும். உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், அடுத்த வகுப்பு பார்க்க நம்ம டெப்தா பார்க்கலாம். சரிங்களா? உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம். அதாவது இந்த குற்றியலுகரம் என்றாலே இதுக்கு கீழே 6 பிரிவுகள் இருக்கு. சரிங்களா? சார்பெழுத்துக்கள் கீழே வரும். சரிங்களா? 6 பிரிவுகள் இருக்கு. குற்றியலுகத்து கீழே 6 பிரிவு. அது என்னென்ன 6 பிரிவு? உயிர் தொடர் குற்றியலுகரம். நமக்கு அந்த வைடம் மிகுன் மட்டும் பார்த்தா போதும், இருந்தா நீங்க அதையும் தெரிஞ்சுக்கோ. சரிங்களா? உயிர் தொடர், நெடில் தொடர், வன் தொடர், மென்தொடர், இடைத்தொடர், ஆயுத தொடர். ஓகேங்களா? இந்த மாதிரி குற்றியலுகத்துக்கு பின்னாடி 6 பிரிவுகள் இருக்கு. ஒண்ணுமே இல்ல, கு சு டு து ரு இந்த மாதிரி ஒரு 6 எழுத்துக்கள் வரும். அதனாலதான் இங்க வந்து 6 எழுத்துக்கள் வரும்போது குசுடு துபுரு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? குசுடு துபுருன்னு நம்ம சொல்லுவோம். ஆயுத தொடர். இதுல என்ன சொல்றாங்க? தாரா ஒட்டு இரட்டிக்கக்கூடிய உயிர் தொடர் குற்றியலுகத்துக்கு பின்னாடி வரும். சரிங்களா? அதாவது
உயிர் தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடியும் வரும், நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடியும் வரும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? உயிர் தொடர் குற்றியலுகரம் நாடு, ஆடு. இந்த நாடு என்பது நெடில் தொடர். நெடில் எழுத்தை தொடர்ந்து குசுடுதுபுறு வருமானால் அவை நெடில் தொடர் குற்றியலுகரம். நாடு கூட்டல் பற்று, டூக்கு பக்கத்துல இன்னொரு இட்டு போடுறோம். அதான் இந்த ஒற்று இரட்டிக்குது. ஓகேங்களா? டாரா ஒற்று இரட்டிக்குது. டா என்ற ஒற்று இரட்டிக்கிறதுக்கு பக்கத்துல இந்த வல்லின எழுத்து வந்துருச்சு. ஓகேங்களா? நாட்டுப்பற்று. அடுத்து பாருங்க, இந்த ஆடு. சரிங்களா? ஆடு இதுவும் நெடில் தொடர் தான். ஆடு கூட்டல் பட்டி, ஆட்டுப்பட்டி. ஆடு கூட்டல் பட்டி, ஆட்டுப்பட்டி. வருதுங்களா? அப்ப இது எப்படி இருக்குது? ஆடு கூட்டல் பண்ண டா ஒற்று இரட்டிக்குது. டா என்ற ஒற்று இரட்டிக்குது. சரிங்களா? ஆட்டுப்பட்டி. இத உயிர்த்தர குற்றியலுகரம்னு சொல்லலாம். ஏன்னு கேளுங்க, உயிரெழுத்துக்களை தொடர்ந்து குசுடுதுபுர் வருமானால் இந்த ஆவணா என்பது உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்துக்களை தொடர்ந்து குசுடுதுபுர் வருது. அப்படி வந்துச்சுன்னா அது உயிர்த்தர குற்றியலுகரம். இந்த குற்றியலுகரத்திலே வந்து உங்களுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, நெடில்தர குற்றியலுகரம் என்பது 2 எழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். அது அந்த சார்பெழுத்துகள் வரும்போது இன்னும் உங்களுக்கு டெப்தா நான் சொல்றேன். ரொம்ப கிளியரா புரியும். இப்ப என்னது நமக்கு கண்டிஷன்? டாரா ஒட்டு இரட்டிகளுக்கு பின்னாடி உயிர் நெடில் தொடர் குட்டிகளுக்கு பின்னாடி வைனம் மிகவும் கொடுத்துருக்காங்க. நாடு கூட்டல் பற்று. சரிங்களா? நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து குசுடுதுபுர் வருது. அப்ப நாட்டுப்பற்று. இந்த டா என்ற எழுத்து இரட்டிக்குது. ஆடு கூட்டல் பட்டி, ஆட்டுப்பட்டி. டா இரட்டிக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சால தவ முதலிய உரிச்சொற்களுக்கு பின்னாடி வண்ணமிகும். என்ன சால தவ? நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம் இல்லையா? சால, உரு, தவ, நுனி, கூர், களி இது எல்லாமே உரிச்சொடர் தான். அந்த இடத்துல சால, உரு, சரிங்களா, தவ இந்த மாதிரி சொல்லக்கூடிய இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சால, தவ இந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சால கூட்டல் சிறந்தது, சால சிறந்தது. இந்த சால என்ற சொற்றொடருக்கு என்னன்னா மிக அப்படின்னு சொல்லுவாங்க. சால கூட்டல் சிறந்தது, சால சிறந்தது. தவ கூட்டல் புதல்வன், தவ புதல்வன். ஓகேங்களா? தவ கூட்டல் புதல்வன், தவ புதல்வன். இன்னும் பாத்தீங்கன்னா சால கூட்டல் பேசினான் என்ன வரும்? சால பேசினான். வந்துருச்சுங்களா? இங்க இந்த இப்ப என்ற எழுத்து வல்லின எழுத்து வந்துருச்சுங்களா? ஆக்சுவலி உங்களுக்கு வல்லின எழுத்துக்களை கசட தவிர ஓகேங்களா? அதுல இட்டு இட்டு இது இரண்டை தவிர இக்கு இச்சு இத்து இப்பு இந்த 4 எழுத்துமே வல்லின எழுத்து வரும். சரிங்க. முற்றிய லுகரத்தின் பின் வைனமிகும். முற்றிய லுகரம்னா என்ன? தனி குரில் எழுத்தை அடுத்து குசுடுதுபுறு வருமானால் அவை முற்றியல் உரம். முற்றியல் உரத்தினை மாத்திரை அளவு குறையவே குறையாது. ஓகேங்களா? சோ திரு கூட்டல் குரல், திருக்குறள். திரு என்பது தனி குரில் எழுத்தை அடுத்து இது குசுடுதுபுறு இல்ல. இந்த ரூ வந்திருக்கு. சரிங்களா? அப்ப திருக்குறள். இங்க என்ன எழுத்து இருக்கு? இக்கென்ற வயன் எழுத்து வந்திருக்கு. இங்க பொது தனி குரில் அடுத்து தனி குரில் எழுத்தை அடுத்து தூ என்ற வயன எழுத்து வந்திருக்கு. ஓகேங்களா? பொது தேர்வு. புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்து பாருங்க. ஓகே, நம்ம டிஎன்டெக் 2026க்காக அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. கீழே உள்ள நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசுங்க. மார்ச் 15ல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம்னா என்ன? வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து குசுடுதுபுறு வருமானால் அவை வன்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? இப்ப இந்த வன்தொடர் குற்றியலுகரம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? வல்லின எழுத்து, வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து. வல்லின எழுத்துனா என்ன? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு மற்றும் இரு இந்த எழுத்துக்களை தொடர்ந்து குசுடுத்துபுறு வருமானால் அவை வன்தொடர் குற்றியலுகரம். அந்த வன்தொடர் குற்றியலுகத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப பாக்கு இது வல்லின எழுத்து. ஓகேங்களா? பத்து குசுடு வந்துருச்சுங்களா? 10 கூட்டல் பாட்டு என்ன வரும்?
10 பாட்டு இங்க ஆல்ரெடி நான் கொடுத்திருக்கேன். 10 பாட்டு. 8 கூட்டல் தொகை 8 தொகை. இத்தனை எழுத்து வந்துருச்சுங்களா? 10 பாட்டு 8 தொகை வருதுங்களா? நம்ம சொல்லும் போதே அந்த வார்த்தைகள் அழுத்தமா இருக்கும். அடுத்து பாருங்க, அந்த இந்த எந்த அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி இந்த வினாச்சொற்களுக்கு பின்னாடி வைணமிகும். அந்த கோவில், அங்கு சென்றான், எப்படி பார்த்தாய், இங்கு சென்றாய், இப்படி பார், எப்படி போனாய், இப்பெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படி பார்த்தான்டா, இப்படி படிச்சான்டா, எப்படி போனேன்டா, நம்மளோட வார்த்தைகள் சொல்லும் போது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இப்படி போனேன்டா அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்து உருவகம். உருவகத்தில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றோம். தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய். உவமைக்கும் உருவகத்துள்ள வித்தியாசம் என்ன? முன்னாடி உள்ளத பின்னாடியும் பின்னாடி உள்ளத முன்னாடியும் போட்டா அது வந்து உருவகம். உவமை வேறு, உருவேகம் வேறு. சரிங்களா? உவமையம் வேறு என்று சொல்லாம இரண்டுமே ஒன்றுதான் சொல்றதுதான் உருவகம். இரண்டுமே ஒன்று என்று சொல்றதுதான் உருவகம். அதனாலதான் தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய். இந்த இத்தென்ற எடுத்து வந்திருக்கு. சரிங்களா? வாய் கூட்டல் பவளம், வாய் பவளம். வாய் கூட்டல் பவளம், வாய் பவளம். இப்ப இது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம 10ஆம் வகுப்பு படிக்கிற காலத்துல, அதாவது ஒரு 20 வருஷம் பேக்ல போயிருங்க, உருவத்தினா மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்படி இருக்குல்லைங்களா? இது எப்படி கொடுப்பாங்கன்னா, பவள வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. பவள வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து உவமை. ஏன்னா பவளம் போன்ற வாய் என்று மாறும். பவளம் போன்ற வாய் என்று மாறும். இத நான் என்ன பண்றேன்? உருவகமா மாத்துறேன். பவளம் போன்ற வாய நான் உருவகமா மாத்துறேன். சரிங்களா? உருவகமா மாத்தினா அது எப்படி மாறும்? வாய்ப்பவளம் என்று மாறும். நமக்கு அப்ப படிக்கிறச்ச என்ன சொல்லுவாங்க டீச்சர்ஸ் எல்லாம், முன்னாடி உள்ளத பின்னாடி போடுறா, பின்னாடி உள்ளத முன்னாடி போடுறா, இதானா உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உவமை முன்னும் உவமையை பின்னும்னு வரும். ஓகேங்களா? அது பாருங்க. இப்ப வாய் கூட்டல் பவளம், வாய்ப்பவளம். இது உருவகம். அடுத்து திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். என்ன மேம் திசை பெயர்? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இதெல்லாம் திசை பெயர். கிழக்கு கரை, தெற்கு பக்கம் சொல்றோம் இல்லையா? கிழக்கு கரை, தெற்கு பக்கம், மேற்கு திசை, வடக்கு திசை சொல்றோம் இல்லையா? அதான் அந்த திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகுது. இக்கு கிழக்கு கூட்டல் கரை, கிழக்கு கரை, தெற்கு கூட்டல் பக்கம், தெற்கு பக்கம். அங்க வல்லின எழுத்தை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது வல்லினம் மிகா இடங்கள். என்ன மேம் இவ்வளவு நேரம் வல்லின மிக இடங்கள் பார்த்தோம், இப்போ வல்லின மிகா இடங்கள் பாக்குறோம். வல்லின மிகா இடங்கள்னா என்ன? அந்த இந்தன்னு வந்தா அது வல்லின மிகும். அது இது, அவை இவை இப்படி வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. அது பறந்தது, எது சென்றது, இது பறந்தது, அவை என்ன, இவை என்ன, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? இந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. உள்ளது உள்ளபடி அப்படி அப்படியே வரும்னு வச்சுக்கோங்களேன். அது கூட்டல் பறந்தது, அது பறந்தது, அவை கூட்டல் பறந்தன, அவை பறந்தன. இதுல எந்த எழுத்தாவது வருதா இடையில? புதுசா எந்த எழுத்துமே வரல. எது கூட்டல் தங்கம், எது தங்கம், இப்ப நீங்களே சொல்லி பாருங்க. எது தங்கம் அப்படின்னு வராது. எது கூட்டல் தங்கம், எது தங்கம், இத்து வருமா? வரவே வராது. ஓகேங்களா? இத்து என்பது வராது. சரி, அடுத்து பாருங்க. எவை கூட்டல் சென்றன, எவை சென்றன, அது பறந்தது. எதுப்பா பறந்துச்சு? பறவை பறந்துச்சு. அந்த 2 எழுத்துக்களுக்கு பின்னாடி வருமா? வராது. அடுத்து அத்தனை இத்தனை எத்தனை என்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. நம்ம வந்தது பார்த்தோம், என்ன பார்த்தோம்? அப்படி இப்படி எப்படி அந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் என்று பார்த்தோம். இங்க அத்தனை இத்தனை எத்தனை, அத்தனை காக்கை, இத்தனை கூட்டல் படங்கள், இத்தனை படங்கள் வராது. எத்தனை கூட்டல் காக்கைகள், எத்தனை காக்கைகள் வராது. எத்தனைக்கு அப்படின்னு வருமா? வரவே வராது. சரிங்களா? இப்ப என்னை கூப்பிட்டான், என்னை கூப்பிட்டான் இக்கு வரும்.
ஆனா எத்தனை வராது. ஓகேங்களா? விழித்தொடரில் வல்லினம் மிகாது. படற்கைய முன்னிலைப்படுத்தும். விழித்தொடர்ல வல்லினம் மிகாது. அன்பே வா, தந்தையே பாருங்கள் சொல்றோம் இல்லையா? இப்ப இதெல்லாம் வள்ளி எழுத்து வந்திருக்குங்களா? வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்க, பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. பெயரெச்சம் ஆ என்று முடியும். சரிங்களா? ஈ ஊ என்று முடிந்தால் அது வினையச்சம், ஆவில் முடிந்தால் அது பெயரச்சம். அந்த பெயரச்சத்துல வல்லினம் மிகாது. ஓகேங்களா? சோ பாருங்க, வந்த பையன், பார்த்த சிறுமி, இந்த பெயரச்சமே நம்ம ரெண்டு வகையா பிரிப்போம். சரிங்களா? எப்படின்னா திரைநிலை பெயரச்சம் மற்றும் குறிப்பு பெயரச்சம்னு ரெண்டு வகையா பிரிப்போம். அது நம்ம சொல்லி இலக்கணத்துக்கு கீழே அது வரும். அது வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? பெயரச்சம் வினையச்சம்னு வரும். இப்ப பெயரச்சம்னா என்ன? ஒரு எச்ச வினையாகப்பட்டது பெயரை கொண்டு முடிந்தால் அதுதான் பெயரச்சம். ஓர் எச்ச வினையாகப்பட்டது, இந்த வந்த என்ற ஒரு எச்சம் ஒரு பெயரை கொண்டு முடியுது. வந்த பையன் ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம். அப்படிப்பட்ட பெயரச்சத்துல வல்லினம் மிகாது. பார்த்த சிறுமி, ஓகேங்களா? இதுவும் பெயரச்சம், வல்லினம் மிகாது. மேம் பெயரச்சம் சொன்னீங்க, அது ரெண்டு வகைன்னு சொன்னீங்க. ஒண்ணுமே இல்லைங்க. பெயரச்சம்னா தெரிநிலை பெயரச்சம் ஒண்ணு, குறிப்பு பெயரச்சம் ஒண்ணு. சரிங்களா? தெரிநிலை பெயரச்சம்னா என்ன? காலத்தை வெளிப்படையாக காட்டக்கூடியது. குறிப்பு பெயரச்சம்னா என்ன? பண்பினை மட்டும் காட்டக்கூடியது. இதுதான் அந்த பெயரச்சம் ரெண்டு வகைகள், வேற ஒண்ணுமே இல்ல. சோ இங்க நமக்கு வல்லினம் மிகா இடங்கள்ல என்ன கண்டிஷன்? பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? சரி, அடுத்து ஓகே. 2026 அட்மிஷன் நம்ம அகாடமில போய்கிட்டு இருக்கு. மார்ச் 15ல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. இதுவரை நம்ம என்ன பார்த்திருக்கோம்? வல்லினம் மிகும் இடங்கள் பார்த்திருக்கோம், வல்லினம் மிகா இடங்கள் பார்த்திருக்கோம். வல்லினம் மிகும் இடங்கள்ல என்ன பார்த்தோம்? வல்லினம் மிகா இடங்கள்ல என்ன பார்த்தோம்? இது ஒன் பை ஒன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரீகேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சே, வல்லின எழுத்து தானே, வெறும் இக்கு இச்சு இத்து இப்பு, இது எதுல சேர்க்கிறோம் எதுல சேர்க்கல, இதை மட்டும் தான் பார்க்க போறோம். அடுத்து பாருங்க, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. இந்த வினைத்தொகையை வச்சு ரீசெண்டா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த வினைத்தொகை என்ன சொல்லுவாங்கன்னா காலம் கறந்த பெயரச்சம் என்று சொல்லுவாங்க. வினைத்தொகைய காலம் கறந்த பெயரச்சம். ஏன்னா மூன்று காலங்களையும் வெளிப்படையாக காட்டக்கூடியது இந்த வினைத்தொகை. அப்படிப்பட்ட வினைத்தொகையில வல்லினம் மிகாது. இப்ப ஊறுகாய் இருக்கு இல்லையா? ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், அப்ப சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த வினைத்தொகை வந்து மூன்று காலங்களையும் காட்டுது. இந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஓகேங்களா? உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகைனா என்ன? என்ற இடைச்சொல் மறைந்து வந்தால் அவை உம்மை தொகை. அந்த உம்மை தொகையில வல்லினம் மிகாது. இப்ப கபில பரணர் இருக்காரு இல்லைங்களா? இதுல நான் எக்ஸ்ட்ராவா ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு சொல்றேன். கபில பரணர் என்பது உம்மை தொகை. சரிங்களா? கபில பரணர் என்பது உம்மை தொகை. இதே இது கபிலரும் பரணரும் உங்களுக்கு இலக்கண குறிப்புல கேட்பாங்க. கபிலரும் பரணரும் வந்துச்சுன்னா அது எண்ணும்மை. ஓகேங்களா? உண்மை தொகையில வல்லினம் மிகாது, ஆனா ஓமை தொகையில வல்லினம் மிகும். இப்ப கபிலரும் அப்படின்னு ஒரு சொல் வந்தா அதற்கு பெயர் முற்றுமை. ஓகேங்களா? இது இலக்கண குறிப்பை உங்களுக்கு நான் சேர்த்து சொல்லிட்டேன், பாருங்க. ஓகேங்களா? கபில பரணர் இந்த ஏதாவது வல்லின எழுத்து வந்து சேருதுங்களா? இல்ல. அடுத்து பாருங்க, படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. என்னமா படி, அப்படி இப்படி இருக்கு இல்லையா? இதுக்கு பின்னாடி அது வந்து அப்படி சொன்னா இப்படி சொன்னா எப்படி பார்த்தாய், அது வரும். இங்க படி என்று முடியக்கூடிய வினையச்சத்துல வல்லினம் மிகாது. பாருங்க, வரும்படி சொன்னார், பெரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார் சொல்றோம் இல்லையா? அப்ப இங்க படி அப்படின்னு முடியுது. எப்படி இல்ல, படி என்று முடியக்கூடிய, அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அடுத்து வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. கா இய இயர் இவை மூன்றும் தான் வியங்கோல் வினைமுற்று விகுதிகள். ஓகேங்களா? கா இய
இயர். இது 3 தான் என்னது? வியங்கோல் வினைமுற்று விகுதிகள். இதற்கு பின்னாடி வல்லினம் மிகாது. இதற்கு பின்னாடி வல்லினம் என்பது மிகாது. வாழ்க தமிழ், வருக தலைவா, வாழிய பண்பு. சரிங்களா? இந்த மாதிரி வரும். இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. இப்ப வாழ்க பல்லாண்டு சொல்றோம் இல்லையா? வாழ்க கூட்டல் பல்லாண்டு. வாழ்க கூட்டல் பல்லாண்டு சொல்லுவோம். இது ரெண்டையும் நம்ம இணைக்கிறோம். இணைக்கும் போது ஏதாவது ஒரு வல்லினம் எடுத்து வருதா? வல்ல. அப்ப வாழ்க பல்லாண்டு. ஓகேங்க. அடுத்து பாருங்க, அடுக்குத்தொடர் இரட்டை கிளவி. இதுல வல்லினம் மிகாது. அடுக்குத்தொடர்னா 2 முறை வருது இல்லையா? அடுக்குத்தொடர் ரெண்டுமே அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. இரட்டை கிளவி இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. பாம்பு பாம்பு அடுக்குத்தொடர் பிரிச்சு பார்த்தா நமக்கு பொருள் வரும். இரட்டை கிளவி பிரிச்சு பார்த்தா பொருள் வராது. சரிங்களா? சரிங்களா? பொருள் வராது. அப்ப இந்த 2க்கு இடையிலையும் வல்லின எழுத்து வராது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நிலைமொழி உயர்திணையா இருக்கும் போது, நிலைமொழி உயர்திணையா அமையக்கூடிய இடத்துல வல்லினம் மிகாது. உயர்திணை என்னது? ஆண்கள், பெண்கள், மக்கள், இவங்க எல்லாமே உயர்திணை தான். இப்ப தலைவன் என்பது ஆண்பால். இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. தலைவன் கூற்று, தொண்டர் என்பது மக்கள் படையை குறிக்கும். சரிங்களா? வல்லினம் மிகாது. சரிங்களா? திரும்பவும் சொல்றேன், நம்ம டிஎன்டெட் 2026ஓட அட்மிஷன் நம்மளுடைய அகாடமில நடக்குது. மார்ச் 15 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. கீழே உள்ள நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேளுங்க, உங்க டீடைல்ஸ் எல்லாமே சொல்லலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. மீண்டும் அடுத்தடுத்த வகுப்புகளை நம்ம நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். தேங்க்யூ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். தேங்க்யூ.